ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. இன்று நாம் பார்க்க இருப்பது ஜூலை மாத பலன்களை பார்க்க இருக்கின்றோம். வழக்கம்போல் நாம் ஒவ்வொரு வீட்டின் பலனாக சொல்வோம். நீங்கள் உங்களுடைய ராசிக்கும் பார்க்க வேண்டும். உங்களுடைய லக்னம் எதுவோ அதனுடைய ராசிக்கும் பார்த்தால்தான் நாம் சொல்கின்ற பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒத்து வரும் என்பதை மீண்டும் உங்களுக்கு நினைவு கூறுகின்றோம். இப்பொழுது ஒவ்வொரு ராசியின் உண்டான பலன்களை நாம் இப்போது பார்க்கலாம். துலாம் ராசிக்கு ஜூலை மாத பலன்களை பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் ஆரம்பத்திலே 10 வலிமையோடு இருக்கின்றார். உச்ச குருவுடன் 9-12 கூடிய புதனுடன் இருக்கின்றார். உங்களுடைய ராசியை எந்த கிரகமும் பார்க்கவில்லை. ஆனால் ராசிநாதன் ஆரம்பத்திலே வலிமையாகும். 4ஆம் தேதிக்கு பிறகு அவர் 11 இருக்கின்றார். 11 என்பது சரராசிக்கு பாதகஸ்தானம் என்றாலும் ராசிநாதனுக்கோ லக்னநாதனுக்கோ எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. இருந்தாலும் அது தசாபுத்தியில் தான் வேலை செய்யும். இந்த கோச்சார பலன் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் வெற்றியும் கட்டாயம் தரும். ஆனால் 1ஆம் வீட்டு பலன்கள் மிக மிக அற்புதமாக இருக்கின்றது. ராகுக்கு அது சம்பந்தப்பட்டிருப்பதனால் மிகப்பெரிய வெற்றியும் யோகத்தையும் லாபத்தையும் நீங்கள் நிச்சயமாக அடையலாம். கடந்த மாதங்களில் தடைப்பட்டு வந்த காரியங்கள் எல்லாம் கூட துலாம் ராசிக்கு மிக ஏற்றமும் முன்னேற்றமும் லாபங்களும் கட்டாயம் உண்டாகும். அதன் மூலமாக 1ஆம் வீட்டு பலனான மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், பேர், புகழ் என்று சகல விதமான சௌபாகியங்களும் நடைபெறும். 1ஆம் வீட்டுக்கு காரணமான சூரியனும் மிக மிக சாதகமாக இருப்பதனால் 1ஆம் வீட்டு பலன் மிக பெரிய அளவிலே இந்த மாதம் செல்லும். அதற்குண்டான முழு முயற்சியில் நீங்கள் நேர்மையாகவும் புத்திசாலித்தனத்துடன் திட்டமிட்டு செயல்பட்டால், உழைத்தால் மிகப்பெரிய வெற்றியும் லாபமும் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. ஒரு ராசிக்கு 2 கூடியவர் செவ்வாய். அவர் 8 இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நேரடியாக தான் வீட்டை பார்க்கிறார். 10 இருக்கக்கூடிய குரு பகவானும் சேர்ந்து 2ஆம் வீட்டை பார்ப்பதனால் 2ஆம் வீடு மிக பெரிய அளவிலே வலிமை அடைகின்றது. அதனால் பொருளாதார முன்னேற்றம், குடும்பத்தில் மகிழ்ச்சி, சகோதரனுடைய ஒற்றுமை, கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகப்பெரிய லாபங்கள். உங்களுக்கு கடன் இருந்தால் கடனை நீங்கள் அடைபடுவதற்குண்டான பொருளாதார வரவு, உங்களுக்கு வர வேண்டிய பாக்கிகள் இருந்தால் அவர்களே கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கூடி வரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், வீட்டிற்கு தேவையான பொன் பொருட்கள், ஆடை ஆபரண பொருட்கள், நகைகள் வாங்கக்கூடிய அளவுக்கு பொருளாதார உயர்வு என்று சகல விதமான நன்மைகள் நிச்சயமாக ஏற்படும். ஏதோ ஒரு வகையில் பொருளாதார முன்னேற்றமோ உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும். உங்கள் சொல்லுக்கும் இந்த மாதம் உங்களுடைய சொல்லுக்கே ஒரு செல்வாக்கு உண்டாகும். நீங்கள் சொன்னால் போதும் அந்த வேலை முடிந்துவிடும் என்று பல பேருக்கு இந்த கோச்சார கிரகங்கள் தன்னுடைய சொல்லுக்கு மரியாதையை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கட்டாயம் உண்டு பண்ணும் என்பதை எதிர்பார்க்கலாம். அதற்கு காரணம் தான் வீட்டு அதிபதி தானே பார்ப்பதினாலும் வாக்குக்காரர்கள் குருவும் சேர்ந்து 2ஆம் வீட்டை பார்ப்பதே அதற்கு முக்கிய காரணமாக அமைகின்றது. உடைய ராசிக்கு 3 கூடியவர் குரு. அவர் தான் வீட்டிற்கு 8 இருந்தால் 10 உச்ச பலத்தோடு இருப்பதினாலும் சகோதரக்காரனுடைய செவ்வாயினுடைய பார்வையும் 3ஆம் வீட்டிற்கு கிடைப்பதினால் 3ஆம் வீடும் வலிமை அடைகின்றது. ஆனால் உங்கள் தைரியம், வீரியம், தன்னம்பிக்கை, முயற்சி என்று அத்தனை விதமான காரியங்களும் நிச்சயமாக முயற்சிகள் உண்டாகும். இளைய சகோதர வகையில் மட்டும் ஒரு சில சுபவீரியங்கள் அடையலாம். கடன்கள் வாங்கலாம். அது கூட சுபவீரிய கடன்களாகத்தான் அமையும். பயணங்கள் உண்டாகும். அது பயணங்கள் லாப பயணங்களாகவும் வெற்றி பயணங்களாகவும் உண்டாகும். பலருக்கு விஐபிகளுடைய தொடர்பும் கட்டாயம் உண்டாகும். எடுக்கின்ற முயற்சிகள் மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கிறது. பழைய நண்பர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் புதிய விஐபிகளுடைய தொடர்புகள் மூலமாக புத்துணர்ச்சியும் உற்சாகமும் பலருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் 3ஆம் வீட்டின் மூலமாக மிக தெளிவாக தெரிவிக்கின்ற விஷயங்களாகும். குறிப்பாக சகோதரர் மூலமாக பலருக்கு சுபவீரியங்கள் காத்திருக்கிறது. உடைய ராசிக்கு 4 கூடியவர் சனி பகவான். அவர் 6 உச்ச குருவினுடைய பார்வையில் இருக்கின்றார். 4 ஆரம்பத்திலே குருவுடன் சுக்கிரன் புதனும் சேர்ந்து பார்ப்பதினால் 4ஆம் இடம் மிக பெரிய அளவிலே கை கொடுக்கும். குறிப்பாக படிக்கின்ற மாணவிகள் கல்வியில் அற்புதமான முறையில் தேர்ச்சி பெறுவார்கள். கல்விக்காக வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். பெற்றவர்கள் பிள்ளைகளுக்காக கடன் வாங்கலாம். படிப்புக்காக அது அத்தனையும் சுபவீரிய கடன்களாக ஆகும். வங்கிகளோ தனியார் நிறுவனங்களிலோ அரசாங்கத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய கடன்கள் மிக எளிதாக கிடைக்கும். 4ஆம் வீட்டின் மூலமாக சுபவீரியங்கள் மட்டுமில்லாமல் வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள், சேர்க்கைகள், வாங்குவது, விற்பது, குடியிருப்பு மாற்றம், அலுவலக மாற்றங்கள் எல்லாம் நடக்கும். எல்லாமே சுமூகமாக நடக்கும். தாயின் மூலமாக பலவிதமான நன்மைகளும் உண்டாகும். பலருக்கு தாய் வீட்டினுடைய சொத்து சுகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். 4ஆம் வீட்டின் மூலமாக எந்தெந்த நன்மைகள் உள்ளதோ அத்தனை நன்மைகளும் கிடைக்கும். உடனே சுபவீரியங்களும் நடக்கும் என்பதில் கவனத்தில் கொள்க. அது அவரவருடைய சொந்த ஜாதகமும் வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் சொந்த ஜாதகத்தினுடைய தசாபுத்திக்கும் ஏற்றாற்போல் இருக்கும். 4ஆம் வீடு வலிமை அடைந்திருப்பதனால் 4ஆம் வீட்டிற்கு குரு விரையாதிபதி என்பதனால் சுபவிரயம் உண்டு, ஆதாயமும் உண்டு. என்னுடைய ராசிக்கு 5 கூடிய சனி பகவான் 5 ராகுக்கு அது சம்பந்தத்தோடும் 4ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் சம்பந்தத்தோடு இருப்பதினாலும் 5ஆம் வீட்டு அதிபதிக்கு குருவினுடைய பார்வையும் கிடைப்பதினால்
மிக பெரிய அளவிலே வெற்றி 5ஆம் வீட்டின் மூலமாக உண்டு. குறிப்பாக உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் படிப்படியாக நிறைவேற ஆரம்பிக்கும் தெய்வ அருளின் மூலமாக. காரணம் 5ஆம் வீட்டு அதிபதிக்கு 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுக்கு சுக்கிர தொடர்பு, 5ஆம் வீட்டு அதிபதி சனிக்கு குரு தொடர்பு என்பதால் இதுவே மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டாக அமையும். உங்களுடைய பிள்ளைகளும் அவரவர் வயதிற்கேற்ற வளர்ச்சியை நோக்கி அற்புதமான முறையில் செல்வார்கள். அவரவர் வயதிற்கு போல் கல்வி, திருமணம், குழந்தை பாக்கியம், பொருளாதார வளர்ச்சி, ஈடுபட்டிருக்கின்ற துறையில் பதவி உயர்வு, பேர் புகழ் எல்லாம் வரும். அதை கண்டு மனம் மகிழும். பலருக்கு குழந்தை பாக்கியங்கள் உருவாக்கக்கூடிய காலங்களாக ஆகும். பெரியவர்களுக்கு பேரன் பேத்திகளை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அற்புதமாக அமையும் என்பது 5ஆம் வீடும் 5ஆம் வீட்டை இருக்கக்கூடிய கிரகம் தெரிவிக்கின்ற விஷயங்களாகும். ராசிக்கு 6 குரு. அவர் தனக்கு 5இலே இருந்து உச்ச வீட்டை தான் வீட்டை தானே பார்க்கிறார். 6இலே இருக்கக்கூடிய சனி பகவானையும் பார்க்கிறார். 6 என்பது போட்டி பொறாமை வம்பு வழக்கு உள்ள இடம். அவரே பார்ப்பதனால் அதை அதிகப்படுத்துவார். அது அத்தனையும் சுபவிரிய செலவுகளாகவும் சுப கடன்களாக அமையும். எதிரிகள் இருந்தால் அவர்கள் காணாமல் போவார்கள். எதிரி உருவாகியும் அவர்களை வெல்லக்கூடிய ஆற்றலும் திறமையும் உண்டாகும். 10இலே இருந்து பார்ப்பதனால் அத்தனையும் உங்களுக்கு கடன் வரும். அந்த கடன்கள் அத்தனையும் 10 ரூபாய், ₹1 வாங்கினால் அதை 10 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய அளவிலே சுப முதலீடு கடனாக அமையும். ஆக எதை தொட்டால் மண்ணை தொட்டாலும் பொண்ணாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் தான் இந்த சனி பகவானை குரு பகவான் பார்ப்பது. தொழிலுக்காக கடன் வாங்கினால் அந்த தொழில் ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றமும் உண்டாகும். கடனையும் கொடுத்துவிட்டு சொத்து சுகங்களையும் வாங்கக்கூடிய அளவுக்கு பெரிய லாபகரமான கடனாக அது அமையுமே தவிர மோசமான சூழ்நிலைகள் 6ஆம் வீட்டின் மூலமாக அமையாது என்பதே கிரகங்கள் தெரிவிக்கின்ற விஷயங்களாகும். உங்களுடைய ராசிக்கு 7 செவ்வாய். அவர் 8இலே இருக்கின்றார். கணவன் மனைவியில் ஒரு சில சங்கடங்கள் வரலாம். விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இருந்தாலும் அவருடைய பார்வை சுக்கிரனுக்கு கிடைக்கின்றது. ஆனால் பெரிய அளவிலே பாதிப்பு இருக்காது. இருந்தாலும் 7ஆம் வீட்டு அதிபதி 8இலே மறைந்து இருப்பதனால் விட்டு கொடுத்து செல்லலாம். திருமணத்திற்காக காத்திருப்பவர்கள் சற்று கூடுதலான முயற்சி செய்தால் இந்த மாதமே முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி அடையும். எதுவும் நிதானமாக செயல்பட வேண்டிய காலகட்டமாக இந்த 7ஆம் வீட்டு பலன் இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 8 சுக்கிரன். அவர் ஆரம்பத்திலே 10இலும் பிறகும் 11இலே இருக்கிறார். 8இலே செவ்வாய் இருக்கிறார். அவரே ராசிநாதன் என்பதனால் பாதிப்பில்லை. 8இலே செவ்வாய் இருக்கும்போது உடல் நலத்தில் சற்று கவனமும், தந்தை வகையில் தந்தை உருவத்தில் விட்டு கொடுத்து செல்வதும், உடல் நலத்தில் கூடுதலான கவனத்தை செலுத்துவதும், இரவில் பயணங்களை தவிர்ப்பதும், கண்ட இடங்களில் சாப்பிட்டு உடம்பை கெடுத்து கொள்ளக்கூடாது என்பதை மட்டும் நீங்கள் கவனத்தில் வைத்து கொண்டாலே போதுமானது. அதே வகையில் தந்தை வகையில் ஏதோ ஒரு வகையில் சுபவீரியங்களோ அல்லது தேவையற்ற வீண் சர்ச்சைகளை வரலாம். விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். துலாம் ராசிக்கு 9 புதனாகின்றார். 9இலே 11 அதிபதியான சூரியன் ஆரம்பத்தில் இருக்கின்றார். 9ஆம் வீட்டு அதிபதி 10இலே ராசிநாதன் சுக்கிரனுடன் உச்ச குருவனுடன் இருப்பதினால் 9ஆம் வீடு மிக பெரிய அளவிலே பலமடைகின்றது. 16ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் 10இலே திக்பலம் அடைவார். 10இலே இருக்கக்கூடிய புதன் 7ஆம் தேதிக்கு பிறகு 9இலே சேர்வார். ஆக மாதம் முழுமையாக 9ஆம் வீட்டு பலன் மிக பெரிய அளவிலே உங்களுக்கு கை கொடுக்கும். குருவினுடைய தொடர்பும் 9ஆம் வீட்டு அதிபதிக்கும் சூரியனுக்கும் இருப்பதினால் தொட்டது துலங்கும். தெய்வ கடாட்சத்தின் மூலம் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும். தந்தையால் பலவிதமான நன்மைகளும் ஆதாயங்களும் உண்டு. சொத்துக்கள் பிரிக்க முடியாமல் இருந்தால் முழு சொத்துக்கள் உங்களுடைய பாரம்பரிய சொத்துக்கள் வரலாம். சொத்து இல்லாதவர்களுக்கு பெரியவருடைய ஆசீர்வாதத்தால் உங்களுடைய சுய முயற்சியிலே நீங்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் வெற்றியும், பல வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள் வாங்கக்கூடிய பாக்கியங்களும் பலருக்கு கிடைக்கும். குலதெய்வத்தினுடைய அருளும் மகானுடைய ஆசையும் பூரணமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். பலருக்கு வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அது சொந்த ஜாதகத்தின் அடிப்படையில் நடக்கும். இருந்தாலும் 9ஆம் வீடும் சூரியனும் சாதகமாக இருப்பதனால் பலவிதமான நன்மைகள் உண்டாகும். வெளிநாடு என்பது ஏன் சொன்னேன் என்றால் புதனே 12 என்பதால் அப்படிப்பட்ட விஷயங்களும் நிச்சயமாக நடப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது. சரியான முறையில் நீங்கள் திட்டமிட்டு பயன்படுத்தி கொண்டு ஈடுபட்டிருக்கின்ற துறையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை 9ஆம் வீட்டின் மூலமாக நிச்சயமாக அடையலாம். உங்களுடைய ராசிக்கு 10 சந்திரன். அவர் 4 கிரகம். 10இலே ஆரம்பத்திலே குரு சுக்கிரன் புதன் இருப்பதினால், குரு 6 10இலே இருப்பதினால் நிச்சயமாக கடன் ஏற்படும். சொந்த தொழில் செய்கின்றவர்களுக்கு அது அத்தனையும் சுபவீரிய கடனாக எடுத்துக்கொள்ளலாம். ராசிக்கும் அவர் 6 நிற்கின்ற 10ஆம் வீட்டிற்கும் அவர் 6 என்பதால் எவ்வளவு ரூபாய் வாங்கினாலும் வட்டி அசலோடு சேர்த்து நீங்கள் கட்டிவிட்டு லாபத்தை கட்டாயம் பார்க்கலாம். தொழில்துறையில் இருப்பவர்கள் கடன் வாங்கி மிக பெரிய அளவிலே சாதனை படைக்கலாம். சாதாரணமான சம்பளம் இருப்பவர்கள் கடனை முழுமையாக அடைத்துவிட்டு பழைய கடனை அடைத்துவிட்டு புது கடனை வாங்கலாம். அது சுபவீரிய கடனாக இருக்கும். பணியில் இருப்பவர்களுக்கு இடமாற்றமோ ஒரு சிலருக்கு பதவி உயர்வோ வரலாம். எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். புதனும் சுக்கிரனும் ஆரம்பத்தில் இருப்பதினாலும் 4ஆம் வீடு சம்பந்தப்படுவதனால் புதிய சொத்துக்களை வாங்கலாம். உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். ஆக 10ஆம் வீட்டின் மூலமாக பட்டம், பதவி, பேர், புகழ், கௌரவம் என்று பலவிதமான நன்மைகள் ஏதோ ஒரு வகையில் துலாம் ராசிக்கும் துலா லக்னத்துக்காரர்களுக்கும் இந்த மாதம் உங்களை அடைவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது. மாத பிற்பகுதியில் சூரியன் 16ஆம் தேதிக்கு மிக வலிமை அடைவதனால் அரசியலில் இருப்பவர்களுக்கு, பொது வாழ்வில் இருக்க ஒரு சில பதவிகள் உங்களை தேடி வரலாம். ராசிக்கு 11 சூரியன். அவர் ஆரம்பத்தில் 9இலும் பிறகு 10இலும்
4ஆம் தேதிக்கு பிறகு ராசிநாதன் சுக்கிரன் இருக்கின்றார். 11 ராகுகேது சம்பந்தம் இருப்பதினால் எடுக்கின்ற காரியங்கள் முழு அளவிலே வெற்றி உண்டாகும். செவ்வாயினுடைய பார்வையும் 11ஆம் வீட்டிற்கு கிடைப்பதினால் எடுக்கின்ற காரியங்கள் மிகப்பெரிய வெற்றியும் மூத்த சகோதர சகோதரினால் பலவிதமான நன்மைகளும் யோகங்களும் நன்மைகளும் உண்டாகும். நீதிமன்றங்களில் ஏதாவது உங்களுக்கு வழக்குகள் இருந்தால் உங்கள் பக்கம் சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உள்ளது. சரியான முறையில் நீங்கள் கையாண்டால் எதிலும் வெற்றியே இந்த மாதம் உண்டாகும். ராசிக்கு 12 கூடியவர் புதன். 12ஆம் வீட்டை 6ல் இருக்கக்கூடிய சனி பகவான் பார்வை செய்கின்றார். அதனால் சுபவிரயங்கள் தான் ஏற்படும். 12ஆம் வீட்டு அதிபதி சாதகமாக இருப்பதினால் இந்த மாதம் உங்களுக்கு ஆகக்கூடிய அத்தனை செலவுகளும் சுபவிரய செலவுகளாகவும் ஆன்மீக செலவுகளாக இருக்குமே தவிர வீண் விரய செலவுகளாக இருக்காது. ஆக துலாம் ராசி துலா லக்னக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுமையாகவே எடுக்கின்ற காரியங்களில் அத்தனை வெற்றியும் லாபமும் பொருளாதார உயர்வும் தொழில் வளர்ச்சியும் கட்டாயம் உண்டு. சரியான முறையில் திட்டமிட்டு முழுமையாக உழைத்தால் பெரிய ஆதாயத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்க்கலாம். அருகாமையில் உள்ள சிவா விஷ்ணு ஆலயங்களுக்கு சென்று காலையோ மாலையோ நேரம் கிடைக்கும் போது நெய் தீபம் ஏற்றலாம். மகானுடைய மகானுடைய ஜீவசமாதிக்கு சென்று வணங்கலாம். எந்த மகான்களாக இருந்தாலும் பரவாயில்லை. உங்களுடைய மனதிற்கு பிடித்த மகானுடைய ஜீவசமாதிக்கு சென்று வருவதும் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வழிபாடுதல் பண்ணுவதும் அற்புதமான பலன்களை தரும். முடிந்தவர்கள் செய்யலாம். முடியாதவர்கள் வீட்டிலிருந்தும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் வீட்டிலே அந்தந்த படத்தை வைத்து இருந்த இடத்திலே வணங்கலாம். நிச்சயமாக நல்லதொரு மாற்றங்களும் ஏற்றமும் கட்டாயம் உண்டாகும் என்பதே இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டு முறையாகும். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யலாம். மீண்டும் விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.